next, every home should have a prana healing. எல்லாம் வீடுலயும் இது ஒண்ணு வெச்சுக்கணும். இந்த மாதிரி ஒரு நாங்க வந்து கடல்ல ஒரு கிளாஸ் கடல்ல வந்து ஒரு கிளாஸ் நடத்துறோம். அந்த கிளாஸ் முடிஞ்சு நான் ஒரு 20 வான் வந்து அவருக்கு ஒருத்தர் கொடுத்தேன். அவர் என்ன பண்ணார், ஒரு வில்லேஜ் போயிருக்காரு. அந்த பையன் வந்து ஆஸ்மால வந்து ட்ரபிள். எப்படி ட்ரபிள்னா, அவருக்கு ஆஸ்மால வந்து வாரம் வந்து 1000 ரூபாய் மருந்து சாப்பிடணும். அப்பதான் அந்த ஆஸ்மா போகணும். அந்த பையன் அவருக்கு கொடுத்துட்டு, நீ அன்னாடம் இங்க காமிப்பா, இங்க காமின்னு சொன்னாரு. எங்க ட்ரபிளுக்கோ அங்கெல்லாம் காமின்னு சொன்னாரு. அந்த பையனை வந்து காமிச்சு ஒரு 2 மாசத்துல வந்து வாசம் போச்சு சார். ஸோ வாரம் அந்த பையன் வந்து 1000 ரூபாய் சேவ் பண்ண, ஒரு மாசத்துல 4000 ரூபாய் சேவ் பண்ணான் பையன். அவன் என்ன பண்ணிருப்பான் சார்? என்ன பண்ணிருப்பான்? இந்த வானை எடுத்து சாமியார்ல வச்சு கும்பிட ஆரம்பிச்சான் சார். அதான் தெரியும் சார், இதுனால நல்லா போச்சு, நான் எவ்வளவு சாமிகளும் கோயில் ஒண்ணும் பண்ணலையே, இதை ஆசை வச்சுட்டு இதை கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க சார். 6 மாதம் கழிச்சு அந்த வில்லேஜ்ல ஒரு ஃபயர், அந்த வீடு மட்டும் எரியல சார். அவன் சொல்றான், இந்த வான் வந்து என் வீட்டை காப்பாற்றி சொல்றான் சார். அவர் சொல்றாரு, நான் சொல்ல சார், அவ்வளவு நம்பிக்கை. ஆனா உண்மையிலே இந்த கிளாஸ் பிறகு நீங்க தெரிஞ்சாக்கா உங்களுக்கு தெரியும் அந்த வான் எங்கே இருந்து வந்துச்சு உங்களுக்கு தெரியும்.